கத்த பையன் பேசுறான் பாரு பேச்சு. இல்ல அவன் உன் அக்கா காரிய இப்படி எல்லாம் பேசிட்டு போறான், புளி மூட்டை அது இதுன்னுட்டு. நீ நாக்கு இழுத்து வச்சு அறுக்க வேணா, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க. அக்கா அவன் ஏற்கனவே என் கழுத்து அறுத்தவன். அவங்கிட்டே நீ எதுக்கு பேச சொல்லுத? என் மானம் போற மாதிரி ஏதாச்சும் பேசி தொலைச்சே நீ அறுத்துருவான். தேவையா எனக்கு? இலே சவுந்தரம், ஐயோ 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 ஐயோ, எப்படி இருந்த வீடுல நீ வீட்டுல இருந்தானா ஒரு ஊசி கூட கீழே விடாதே, அம்புட்டு அமைதியா இருக்கும். ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு இம்புட்டு ஆகாதுல. ஏல வேண்டாம்னு வீட்டை விட்டு போனவனுக்கு எதுக்குல இம்புட்டு சீரு? ஐயோ, உலகத்துல இல்லாத அதிசயமா பெத்த மகனுக்கு இல்ல சீரு கொடுத்து விடுறா. திரும்ப திரும்ப அதே பேசாதக்கா. லேச்சனியா, என்ன ஹோட்டல் பொங்கல் எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயா, அந்த அந்த வச்சிருக்கேன் பாருங்க. இங்க எல்லாம் என் நேரம். உன் கையால பொங்கலை வச்சு நான் சாப்பிட வேண்டியிருக்கு. கேவலமான பொழப்பாயிடுச்சு. சரி வா, பொங்கலை எடுத்து வச்சு தொலை. ஐயா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னல, சட்னி சாம்பாரை வாங்கி வர மறந்துட்டியா? இல்லையா, சாமி கும்பிட போறேன், கோயிலுக்கு வாயான்னு பஞ்சு சொல்லிச்சு, நான் மறந்தே போயிட்டேயா. நான் கிளம்புதையா? இருளே பொங்கல் இப்படி பிரிச்சு வச்சுட்டாவது போல. ஐயா, இப்பவே லேட் ஆகி போச்சுயா. இதுக்கு மேல லேட்டா போனா என் வீட்டுக்காரி கெட்ட வார்த்தையாலேயே நீ ஏசுவா ஐயா. ஐயா, இங்க தானே இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஐயா. நான் வரேன், நேரம் ஆச்சுயா, நான் கிளம்புறேன். பாத்தியா, இவனுக்கு கூட கொடுக்கு முளைச்சிருச்சு. எல்லாம் யாரு கொடுத்த இடம்? உன் பொண்டாட்டி கொடுத்த இடம். என்னக்கா நீ இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் இதே மாதிரி தீய நீ கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்க போற? நீயே என்னைக்கு உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த எசக்கி தலையில தான் நான் மண்ணெண்ணெய் ஊத்தினேனோ, அன்னைக்கே அந்த மண்ணெண்ணெய் ஏன் தலையிலையும் சேர்த்து ஊத்திக்கிட்டேன். அதான் நிஜம். என் தலையெழுத்து. சரி, சனியை வச்ச பொங்கலை தின்னு தொலைக்க. ஐயோ, என்ன இது நான் கரெக்டா சொன்னேன்னா? சாம்பார் மறந்துட்டியான்னு கேட்டல. இது பாரு, சாம்பார் இல்லை, சட்னியும் இல்லை. என்ன இது? இதுக்கு பேசாம நான் காலங்காலத்தால வாக்கிங் போற மாதிரி இந்த பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தா தொண்டையில அழகா பொங்க பிரசாதம் கொடுத்துருப்பாங்க, வாங்கி தின்னிருப்பேன். நெய் எப்படியே மணமணன்னு கமத்திருக்கும், வயிற்றுக்கும் புண்ணியமா போயிருக்கும். என்ன பண்றது? சாப்பிடு, எல்லாம் தலை வீதி. ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கா. இந்தாங்க. இல்ல, இது காலை விடணும்லாம் எதிர்பார்க்காத, சின்னவங்க எல்லாம் விடக்கூடாது. அண்ணே, மைனி சேர்ந்து வாங்க. இந்தாங்கண்ணா. இந்தாங்க மாமா, வாங்கிக்கோங்க. ஏல, எனக்கு எதுக்குல இது? வாங்கிக்கோங்க மாமா. ரத்னா, இந்தா உனக்கும் அண்ணனுக்கும். கனி, இந்தா இது உனக்கு. தேங்க்ஸ் மாமா. வீரா, இந்தா உனக்கு பிடிச்ச கலரு. தேங்க் யூ. இல்ல இசைக்கு மாப்பிள்ளைய கூட்டு வா. வரேன்னு. பாண்டி, பிறந்த வீட்டு சீரெலாம் இருக்கட்டும், இந்த புகுந்த வீட்டு சீரையும் வாங்கிக்கோங்க. ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து நில்லுங்க. எம்பட்டு ட்ரெஸ்? டேய், எல்லாம் தலை பொங்கலுக்காக தான். அடுத்த பொங்கலுக்குலாம் நீங்க தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சரியா? பாரு பாண்டி, என் தங்கச்சிக்கு நாங்க பிறந்த வீட்டுல இருந்து சீர் செய்யறோம். அதை வேண்டான்னு சொல்றது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, புரியுதா? அனுபவனே, எல்லாம் முறை வாங்கி போட்டுக்கோங்க. வாங்கிக்கங்க. இந்த வெள்ளை காட்டு. எதுக்கு மச்சான் அதெல்லாம்? போட்டுக்கோங்க. இதெல்லாம் புகுந்த வீட்டு சீரு, இதெல்லாம் வேண்டான்னு சொல்றது எந்த ரைட்ஸும் கிடையாதுல. இந்த வெள்ளை காட்டு.
நல்லா இருக்கேன். அப்புறம் அத்தான் எல்லாரும் செல்ஃபி எடுத்துப்போமா? அப்புறம் அம்மா வந்து இதெல்லாம் கொடுக்காம நான் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன்னு சொல்லும். வாங்க 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 எல்லாரும் வாங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னை விட்டு யார் போட்டோ எடுக்கிறது? இந்த வர நானும் நான் இல்லாம செல்ஃபியா? அது எப்படி? வாங்க ஏய், என்ன பொங்கல் சோறு சாப்பிடுறா? சாரி சாரி. பர்னி சிஸ்டர், ஒரு நிமிஷம். பசி ஒரு மாதிரி காதை அடைக்குதுங்க. பேசாம இந்த பக்கத்துல இருந்து பரிமாறுங்களேன். அந்த பக்கம் வச்சுட்டு வந்தா லேட் ஆயிடும்ல. யாருல இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பான் போல இருக்கு. புரியுது. சரி, உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி சார்? நீ பதில் சொல்லுவியா? ஓ சொல்லுவனே. ஆனா கெமிஸ்ட்ரியில இருந்து மட்டும் கேள்வி கேட்க கூடாது. ஓகே ஓகே. இங்க பாரு, குரங்குல இருந்து மனுஷன் தோணுனான்னு ஒரு குட்டி கதை இருக்கு. ஆமா. அதுல ஒரே ஒரு குரங்கு மட்டும் இன்னும் மனுஷனா மாறாம குரங்காவே இருக்கான். அது எந்த குரங்குன்னு தெரியுமா? தெரியாதே. அந்த குரங்கு தான் இப்ப தெரியாதுன்னு தான். என்ன நகைச்சுவையா? இல்ல வெள்ளக்கட்டா காது அடைக்குது பசிக்குது. என்ன இப்ப என்னமா கலாகதாச்சம் பண்ணிட்டு இருக்க? சாப்பிடியா? இப்போ அதுல இன்னொரு குரங்கு கூட இருக்கு. யாரு? அதுதான் அந்த கேள்வி கேட்ட குரங்கு. வெங்கி மாமா, அப்பளம் வேணாமா?